முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும். வெற்றி முகத்து வேழவனை தொழ புத்தி மிகுத்து வரும். வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும். வெற்றி முகத்து வேழவனை தொழ புத்தி மிகுத்து வரும். வெள்ளி கொம்பன் விநாயகனை தொழ வெள்ளி கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் சகல வினைகளே வெள்ளை தாமரை வீற்றவனை தொழ வித்தை மிகுத்து வரும். வித்தை மிகுத்து வரும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் சே துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரோ வந்தே. चिद्बिम्बो लीला विग्रहो ममाभीष्टसिद्धये श्री पार्वती परमेश्वरो वन्दे. மஸ்த காலங் காரோ ஆதிம ஜாந்த ரஹிதா காரோ சோபானமார் கமோ क्या दारो शुक प्रदो गंधरशा दारो लोपामुद्रे सर्चित शरणो लोपमोहादि वारण करणो पाप पंडित दर गुरु गुह करणो भयहरणो भवदरणो पाप पंडित दर गुरु गुह करणो भयहरणो भवदरणो श्री पार्वती परमेश्वरो वन्दे. வஞ்சத்தில் ஒன்றானை நெஞ்சத்தில் நின்றானை மாசற்றானை வலம் வந்து கனியொன்றை பெற்றானை வயிற்றானை துதிக்கையானை விஞ்சித்தான் நின்றிட்ட கஜமுகனை வென்றானை மாற்றிட்டானை வித்தானை மறையானை குறையானை வள்ளியினை வெருட்டினானை கஞ்சத்தால் பதித்தானே கதித்தோடும் மதத்தானே கருணையானை கமண்டலத்தை கவிழ்த்தானே காவிரியை விரித்தானே கவிதையானை தஞ்சம்தான் என்றவரை தள்ளானே புறப்பானை தாங்குவானே
தமிழ் கேட்கும் இரு பெரிய செவியானை பாடுகிறேன் காக்க நன்றே. இந்த பாட்டு வந்து என்னுடைய தந்தையார் கவியோகி வேதம், அவரும் வந்து ஒரு ஒரு பெரிய கவிஞர் தான், பாரதி கலைக்கழகம் அப்படிங்கிற அந்த பாசறையிலேருந்து வந்தவர். அவருடைய நண்பர் இலந்தை ராமசுவாமிங்கிறவர் எழுதின இந்த பாட்டு. நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி சிவனை பற்றி இப்போதான் நான் சமீபத்தில் தான் இந்த ஆன்மீக உபன்யாசங்கள் ஆரம்பிச்சிருக்கேன், சிவனை பற்றி நான் பேச போகிறேன்ப்பா அப்படின்னு அப்பாட்ட சொல்லும்பொழுது, இந்த பாட்டோட நீ ஆரம்பி உனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு ஒரு வெற்றியும் ஒரு ஊக்கமும் தருகிற ஒரு 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 நல்ல ஒரு இது எனக்கு என்னோட தந்தையார் தான். எனக்கு அஃப்கோர்ஸ் என்னோட கணவரும் எனக்கு சப்போர்ட் தான். எனக்கு அவரை நான் இது பண்ண முடியாது. சிவபெருமானை பற்றி இன்னைக்கு பேசணுங்கிற ஒரு தலைப்பு இது இருக்கும் பொழுது, நம்மளுடைய சமய மார்க்கத்தில் வந்து சைவம், வைணவம், கௌமாரம், இப்போ பிள்ளையாரை மாத்திரம் வணங்கணும்னா நான் காணாபத்தியம் சொல்கிறோம். தேவியை மட்டும் வழிபடுறவங்களுக்கு சாக்தம்ங்கிற முறை, இந்த மாதிரி எல்லா முறைகளும் இருக்கு. இந்த மாதிரி சிவனை மட்டுமே வந்து ஆதர்சமா ஒரு நாயகனா வணங்குறது வந்து, இப்போ நம்ம பஞ்சபூத ஸ்தலங்கள், இப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம், இங்கே மட்டும்தான் நம்ம சிவனை கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இந்தியா முழுக்கவே, ஏன் உலகம் முழுக்கவே இந்த சிவனுடைய தத்துவம் எங்கெல்லாமோ பறந்து விரிந்திருக்கு. நம்ம சிவனை வந்து முதல்ல நம்ம ஒரு ஒரு கடவுளா, அந்த ஒரு உருவமா அந்த மாதிரி பார்க்காம, சிவனை ஏன் வந்து நம்ம ஒரு வாழ்க்கையின் ஒரு தத்துவமா நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய எண்ணங்கள் வந்து வரிசையா நான் யோசிக்கும் பொழுது எனக்கு கிடைத்தது. இந்த சிவன்கிறது வந்து ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜி. ஸ்டாட்டிக் எனர்ஜிங்கும் பொழுது இது ஒரு அசையாத ஒரு எனர்ஜி. இந்த சிவன்கிற ஒரு தத்துவமே நம்மளுடைய வாழ்க்கையில் தினம் தினம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி தெரியுமா? நமது தூக்க நிலைதான் அது சிவசக்தி, சிவனுடைய ஃபார்ம் அது. ஒரு மனிதன் வந்து எவ்வளவு வேணா நம்ம சாப்பிடாம ஒரு உபவாசம் இருக்க முடியும், எல்லாமே இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா ஒரு 4-5 நாள் அவனை தூங்க விடாம, இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட வந்து கைதிகளை விசாரிக்கும் பொழுது பார்க்கணும், நம்ம தூங்க விடாம பண்றதுங்கிறது வந்து ஒரு மிக கொடுமையானது. ஒரு சரீரத்துக்கு வந்து ஒரு மூளையால செயல்படுற ஒரு கம்ப்யூட்டர் வேலையா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு வேற எந்த சரீர சம்பந்தமான எந்த வேலையாக இருக்கட்டும், தூக்கம் அவசியம். இந்த தூக்கத்தை தரது சிவபெருமான் அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிக் எனர்ஜின்னு நம்ம சொல்றது. இப்போ பிரளய காலத்துல உலகமே அழிஞ்சாலும் எதுவுமே இல்லாட்டாலும் நிச்சலனமா இருக்கிறது அந்த சிவனுடைய அந்த பரந்த ரூபம் தான். எப்படி வானோட நீளம் வந்து நீல ஆகாயத்தை பார்க்குறோம், அந்த ஆகாயம் முழுக்கவே நீளமாக தான் இருக்கு. அதுல மேகங்கள் வந்தாதான் அந்த சக்தியோட இதுவே தெரியுது. அதே மாதிரி பறந்து விரிந்த அந்த ஓஷன் சொல்ற அந்த கடல், வங்காள விரிகுடா கடல், அந்த மாதிரி அந்த கடல் தள்ளி இருந்து பார்க்கும் பொழுது வெறும் நீளமா இருக்கு. அந்த கடல்ல அசைவே கிடையாது. அந்த அசைவற்ற நிலைதான் சிவன். சிவம்ங்கிறது வந்து நம்மளுடைய மனத்துக்குள் வந்து புகுந்தால் அன்றி நமக்கு வந்து மன அமைதிங்கிறது மிக மிக கடினம். நம்ம வாழ்க்கையில எல்லாம் சம்பாதிக்கிறோம். சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா சொல்றபடி கேட்கிறோம், படிக்கிறோம், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறோம், திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கைங்கிற ஒரு பந்தத்துல நம்ம எல்லாரும் வரோம். எல்லா இதுவும் நம்ம வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையோட சார்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நம்ம நல்லா கூர்ந்து பார்த்தானா ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய இந்து மதத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம கர்மாங்கிற ஒரு தியரியை நம்ம கொண்டு வரோம். ஒருத்தன் ஏழையா பிறக்கிறான், ஒருத்தன் பெரிய பணக்காரனா இருக்கான். ஆனா எல்லாமே நம்ம ஆழ்ந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கடவுள் வந்து நம்மளுடைய கான்சியன்ஸ்னு சொல்ற இதுல மட்டும் தலையிடவே மாட்டாராம். அதனாலதான் நம்ம தவறுகள் செய்யறோம். எப்பவுமே கடவுளையே நினைச்சிட்டு இருக்கிறவங்க கூட எப்பவும் நம்ம இப்ப மகா சுவாமிகள், காஞ்சி பெரியவர், இவர்கள்லாம் பார்க்கிறோம். அவரெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவர் சிவப்பழமா இருக்காரு இல்லையா? அவருக்கு எல்லாமே அவர் வந்து பல ஜென்மங்களா இல்லாட்டா இறைவனோட ஒரு துளியில சடக்குன்னு அவரெல்லாம் வரல. எல்லாருமே பல இதெல்லாம் அனுபவிச்சு நிறைய பிறவிகளை புண்ணியங்களை சேர்த்து புண்ணியங்களை மட்டுமே சேர்த்தாதான் ஒரு மனித பிறவியே கிடைக்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷனுக்கு தான் நம்ம பிறவியை எடுக்கிறோம். அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க? ஏன் நம்ம நாயா பிறக்கக்கூடாதா? மற்ற ஒரு இதா எல்லாமே பிறந்துதான் நம்ம வந்திருப்போம். ஆனா இந்த பிறவியில நமக்கு எப்போ வந்து இதோடைய உண்மையான ஒரு பயன் நமக்கு எப்போ தெரியறது, நமக்கு எப்போ தெரிய வருது அந்த பயன், நம்ம எதனால இந்த பிறவியை நம்ம எடுத்திருக்கோம், இந்த ஆலோசனையை நம்ம மனசுக்குள்ள தினம் நம்ம யோசிச்சு பார்க்குறோமா?
அப்படிலாம் யோசிக்கும் பொழுது அந்த சிவன் தத்துவம்லாம் நமக்கு வரும். சிவனை பொறுத்த வரைக்கும் ஆசுதோஷன் அப்படின்னு சொல்றார். ஆசுதோஷ்னா அவருக்கு வந்து சின்ன ஏதாவது ஒண்ணு கொடுத்தா கூட அப்படி சந்தோஷப்பட்டுருவாராம். அதனால நம்ம புராண கதைகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சிவன் மாத்திரம் உடனேவே வரங்களை கொடுத்துருவார். பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தவரும் அவர் தான். அப்புறம் மற்ற ஒரு என்ன ஒரு இதனால உடனே வரங்கள், பார்வதி கூட கொஞ்சம் சோதிப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா சிவன் மட்டும் அந்த வரங்களை கொடுக்கறதுக்கு அவர் அஞ்சுறதே கிடையாது. அதனாலதான் எல்லா சமய குரமார்களும் சைவ இவர்கள் எல்லாருமே அவரை வந்து பாடி 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 அவரை வந்து ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி அந்த பாட்டை நம்ம கேட்டிருக்கோம். அந்த ஜோதியை தேடி தேடி நம்ம கொஞ்சம் ஓடுறோம். நம்ம இந்த சிவனை தேடி நம்ம ஓடுற ஓட்டம் இருக்கு இல்லையா, இந்த சிவனை தேடி நம்ம ஓடுற ஓட்டம் எல்லாருக்கும் மனித பிறவியில ஒரு நிலைமையில நம்ம அதை அடைந்துதான் ஆகணும். ஏன் அதை நான் அப்படி சொல்றேன்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம நல்லா யோசிச்சு பார்க்குறோம். எல்லாருக்காகவும் நம்ம உழைக்கிறோம், எல்லாம் பண்றோம். அந்த காலத்துல வானப்பிரஸ்தம்னு ஒரு 60 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேலலாம் இருந்தது. இப்ப மகாபாரதத்தெல்லாம் பார்த்தா கூட குந்தி தேவி, கர்ணன் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வர பாண்டவர்கள் எல்லாருமே வந்து ஒரு நிலைமைக்கு மேல காட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையில நம்ம வானப்பிரஸ்தம்னு ஒண்ணு போக முடியுமா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளால எப்படி போக முடியும்? நமக்கு எல்லா பொறுப்புகளும் ஓடி ஓடி நம்ம சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறோம். குழந்தைகளுக்காக சம்பாதிச்சது போக குழந்தைகளோட குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை பெத்த குழந்தைகளோட குழந்தைகளை வளர்க்கறதுக்காக நம்ம பாடுபட்டு ஓடிட்டே இருக்கோம். அவங்க வேலைக்கு போறாங்க, அவங்களோட குழந்தைய வளர்க்குறோம். இப்படியே நம்மளோட சம்சார பந்தம் இப்படியே இருந்துட்டா நம்ம எப்போ ஆன்மீக தேடலுக்கான வாழ்க்கையை நம்ம நிர்ணயம் பண்ணிக்க போறோம்? நம்ம எப்போ அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்க போறோம்? நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம கிளாக் இஸ் டிக்கிங், நம்மளோட கடிகாரம் வந்து சுத்தின்ண்டே இருக்கான். எப்போ நம்மள வந்து இறைவன் அழைக்க போறாங்கிற அந்த நேரம் வந்து நமக்கு தெரியாது. ஆனா அது வரைக்கும் நம்ம அதுக்கான முயற்சியை நம்ம தேடிட்டு தானே இருக்கணும். எப்படி ஒரு சாதாரண பரீட்சை வச்சா பரீட்சையில வந்து நம்ம தேறினா தான் வந்து நம்ம அடுத்த ஒரு இதுக்கே போக முடியும். அந்த மாதிரி கடவுள் நமக்கு எப்பவுமே நமக்கு சோதனை கொடுத்துட்டே இருக்காரு. எதனால? நம்ம அவரை மறக்க கூடாதுங்கிறதுனால. அதனால நம்ம கலங்கி போய் கடவுளே நீ ஒரு கல்லு, நீ எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிற அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அதுக்கப்புறமும் திரும்பி நம்ம அவர்கிட்ட தான் போக போறோம். பால் நினைந்தூட்டும் தாயினை போல நமக்கு பரிந்தளிக்கிறது அவர் தானே. எல்லா வித கஷ்டங்கள்லையும் இப்ப நீங்க சமீப காலத்துல பார்த்திருப்பீங்க, எல்லா கோயிலையும் அவ்வளவு கூட்டம் வருது. கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு கூட்டத்தை பார்க்குறோம். எங்க போனாலும் அபிஷேகம், ஒரு பிரதோஷம்னா ஒரு கூட்டம், ஒரு சிவராத்திரி, ஒரு மகா சிவராத்திரினா ஒரு கூட்டம். சின்ன சின்ன பண்டிகைகள், சின்ன சின்ன இதெல்லாமே நல்லா கொண்டாடக்கூடிய மனநிலைமை வந்தது. ஏன் வந்தது? யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு நல்லா புரியும். ஒரு கொரோனாங்கிற ஒரு காலகட்டம் வரும்பொழுது அப்போ தெரிஞ்சுதா இறைவன் வந்து எல்லாத்தையும் விட மிகப்பெரியவன். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அசைவு கூட நம்மளோட கையால இல்லை, நம்மளோட எண்ணங்கள்ல இல்லை அப்படிங்கிறத அந்த கொரோனா வந்து நமக்கு எல்லாருக்கும் பாடம் கற்றுக் கொடுத்தது. அப்போ வந்து இறைவனை நோக்கி நம்ம நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி மனித தத்துவத்துல மனித வாழ்க்கை வந்து நம்ம நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இறைவா நீ மிக பெரியவன், நான் செய்யும் தவறுகளை மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம அன்னன்னைக்கு நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அழ வேண்டிய ஒரு இதுலதான் இருப்போம் நம்ம. ஏன்னா நம்மளோட மனசாட்சிக்கு தெரியும் நம்ம என்ன தப்பு பண்றோம். இப்ப கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற யுகங்கள்லாம் நிறைய, திரேதா யுகம், துவாபர யுகம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் வந்து நிறைய காலம் வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட வயசு காலம் வந்து 150 கூட இருக்கும், இது இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த காலத்துல அந்த திரேதாயுகம் அந்த காலங்கள்லாம் வந்து ஒருத்தர் இங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுதே, இப்பதான் நமக்கு ஒய்ஃபை, செல்போன், இந்த ஸ்மார்ட் போன்லாம் வந்துருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே அங்க ஒரு பலகாத தூரம் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரி எண்ணங்களை நினைக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே பக்குவங்கள் இருந்தது. ஒரு கதை கூட நம்ம படிச்சிருப்போம், கொக்கனை நினைத்தாயோ கொங்கணவான்னு. அந்த 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 பெண்ணுக்கு வந்து எப்படி தோணித்து, ஒரு சித்தர் வந்து வாசல்ல நினைக்கிறா, வந்து வாசல்ல வந்து உட்கார்றாரு. அப்ப வந்து அவர் ரொம்ப இந்த கொங்கணவருங்கிற அந்த சித்தர் வந்து ரொம்ப கோவப்படுறவர். அவர் வந்து ஒரு நாளைக்கு அந்த பக்கம் போகும் பொழுது கிணத்துல தண்ணி இறைக்கிறா. அவர் வந்து தண்ணி கேட்ட உடனே கொடுக்கல. அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. ஆனா அவர் வந்து மேல ஏதோ ஒரு பறக்கும் பொழுது ஒரு கொக்கை பார்த்துட்டு அந்த கொக்கை எரிச்சிடுறார். உடனே இவர் கொடுக்குற தாமதத்துக்கு இவர் சொல்லும் பொழுது அந்த அந்த சாதாரண ஒரு கணவனுக்கு பணிவிடை செய்து இருக்கிற பெண் வந்து கேட்கிறா, என்ன வந்து நீ கொக்குன்னு நினைச்சியா? கொக்கை நீ எரிக்கிற மாதிரி என்ன நீ நினைக்க முடியாது அப்படிங்கிறா. அப்போ ஒரு சாதாரண பெண்ணுக்கு அந்த காலத்துல அந்த யுகத்துல அவ்வளவு சக்தி இருந்ததுன்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு ஒரு யுகங்கள்லயும் நம்மளுக்கு சக்திகள் குறையிறது. இப்பெல்லாம் வந்து ஒரு 100 வயசு வாழ்ந்தாலே அது ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கு. அந்த மாதிரியான காலங்கள் வந்துட்டு இருக்கு.
வியாதி வெக்க இல்லாம நல்லபடியா இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப நம்ம இருக்கும் காலங்கள் வரைக்கும் அந்த சிவனை நினைந்து நம்ம பாட வேண்டாமா? கண்ணை திறந்தழித்த கருப்பொருளே, கோயில் கதவை திறந்தழித்த உயிர் சுடரே, வெண்ணை நல்லூர் உறையும் பரம்பொருளே, என்னை என்றுமே ஆளுகின்ற இறை பொருளே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே. இதெல்லாம் வந்து இந்த பாட்டெல்லாம் வந்து நம்ம சினிமால கேட்டிருப்போம். ஒரு காலகட்டம் இருந்தது, இறைவனை வந்து அந்த சிவாஜி கணேசனை பார்த்தாலே அவரே சிவன்னு நினைச்சு பக்தியாவே நினைக்கிற காலங்கள்லாம் இருந்தது. இப்படி இல்லாமே கொஞ்சம் பக்தி நெறிய வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு கலை ரூபம் தான், ஒரு சினிமாங்கிறதுனால சினிமான்னு நம்ம நினைக்க வேண்டாம், கலை ரூபங்களையும் இறைவனை வந்து கொண்டு வர ஒரு ஒரு முறைகள் இருந்தது. ஒரு ஒரு சின்ன கதை. இந்த ராஜராஜ சோழன் ஆண்ட பூமி தான் இது. அவர் திருவாரூர்ல வந்து ஒரு நிலை கொண்டிருக்கும் பொழுது அப்போ அவர் வந்து நினைத்தாராம், ஒரு 3 பேர் அவரோட அரச சபையில வந்துட்டு இந்த தேவார திருவாசகம் இதெல்லாம் வந்து ஒரு 2 வரியை வந்து பாடினோன்னு அவர் ரொம்ப பரவசமாயிட்டாராம். என்ன இவ்வளோ அற்புதமா பாடுறீங்களே, இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு அந்த அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், இது வந்து ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும், நம்பியாண்டார் நம்பிகள்னு இருக்கார், அவர் திருநாரையூர்ல இருக்கார், அந்த இவருக்கு தான் இதெல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட நாங்கள்லாம் வந்து கேட்டு கேட்டு நாங்க இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ராஜராஜ சோழனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. இந்த மாதிரி அற்புதமான பாட்டுக்களை இவங்க 2-3 சொல்றதே நம்மளுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கே, நம்ம வந்து முழுசா கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆர்வமாகி உடனே இந்த நம்பியாண்டார் நம்பிகள் எங்க இருக்காருன்னு கேட்டா, இங்க திருநாரையூர் நம்ம பக்கத்துலதான் இருக்கு. நம்மளோட கும்பகோணத்தை சுத்தி இருக்கிற கோயில்கள்ல நம்ம ஒரு ஒரு அஜெண்டா மாதிரி வச்சிருந்தாலே போதும், நம்ம அடிக்கடி கோயிலுக்கு போறது அதெல்லாமே தெரிஞ்சினாலே இங்க எவ்வளவு புராதனமான விஷயங்கள்லாம் இங்க இருக்கு, இதை எவ்வளவு தவற விடுறோம், இதுல ஒரு ஒரு கோயிலும் உட்காந்து ஆழ்ந்து அனுபவிச்சு அதோட அங்க இருக்கிற அந்த கல்வெட்டுகளையும் சிற்பங்களையும் பார்த்து அனுபவிக்கணும் நம்மளுக்கு தோணும். இந்த நம்பியாண்டார் நம்பிகள் வந்து திருநாரையூர்ல சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது படிப்பு அவருக்கு சரியா வரல. அப்பா அம்மா வந்து ரொம்ப மெனக்கிடுறாங்க. ஒரு வேதியர் குலத்துலதான், அர்ச்சகர் குலம் தான். அங்க இருக்கிற பிள்ளையாருக்கு பேரு பொல்லா பிள்ளையார்னு பேரு. இப்போ நீங்க பார்த்தா தெரியும். அந்த பிள்ளையார் கிட்டக்க போய் தினமும் நைவேத்தியம் பண்ணி அவ அப்பா எல்லாம் செய்யறதுல அந்த சின்ன குழந்தையில இருந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு அவ அப்பா வெளியூர் போயிடுறாரு. உடனே இந்த பையன் வந்து அப்பா நான் பண்றேன்ப்பா, பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போறான். டெய்லி நைவேத்தியம் வந்து அவர் முடிஞ்ச ஒரு வெண் பொங்கலோ இதுவோ ஒரு இதை வந்து ஒரு தூக்குச்சட்டியில் அது மாதிரி பண்ணிட்டு டெய்லி தினமும் வந்து பிள்ளையார் கிட்டக்க வைப்பாங்க. இவன் இந்த குழந்தை என்ன நினைச்சுட்டு இருக்க, இந்த தினமுமே பிள்ளையார் வந்து இந்த கற்சிலையிலேருந்து வந்து நம்ம சாப்பிடுவார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு. அப்பா ஊருக்கு போன உடனே இவன் திரையை மறைச்சு அங்கே நிவேத்தியம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த பிள்ளையார் வரலன்னு இந்த குழந்தைக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. என்னப்பா அது, எங்க அப்பாக்கெல்லாம் வந்து நீ தினமும் வந்து சாப்பிட்றியா, எனக்கு நீ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இந்த பிள்ளையாரோட கீழே இருக்கிற மண்டபத்துல மண்டையை மோதி பலார் பலார் பலார்னு தானே அடிச்சுக்கிறான். இந்த சின்ன குழந்தையோட பக்தியை பார்த்துட்டு பிள்ளையாருக்கே தாங்கல. பிள்ளையாரும் ரொம்ப கருணையான கடவுள், அவர் வந்து ஒரு குழந்தை முகம் உள்ள, அவரே ஒரு குழந்தை ஸ்வரூபம் தான், எங்க பார்த்தாலும் பிள்ளையார் கோயில் இருக்கும். அதனால அந்த குழந்தையோட பக்திக்கு இறங்கி பிள்ளையார் நேரம் வந்துட்டு சொல்றார், ஏன்பா அப்படி இது பண்றேன்னு, எனக்கு வந்து நீ அப்பாவுக்கு மாத்திரம் நீ வந்து நைவேத்திய பிரசாதம்லாம் சாப்பிட்டேன், எனக்கு நீ சாப்பிடலன்னு உடனே பிள்ளையார் சொல்றாரு, அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு, எனக்கு படிப்பு வரமாட்டேங்குது, எங்க ஆசிரியர் வந்து என்னை பெரம்பால் அடிக்கிறாரு, என்னை போட்டு மண்டுன்னு சொல்லி என்னை திட்டுறாரு அப்படின்னோன்னா உனக்கு இன்னிலேருந்து உனக்கு எல்லாமே வரும்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து இந்த நம்பியாண்டார் நம்பிகள் வந்து பாடல்கள் அவர் தான் வந்து இந்த தேவாரம் திருவாசகம் அந்த இது எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். அவர் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அவரை வந்து ராஜராஜ சோழன் வந்து பார்க்க வந்த உடனே இதெல்லாம் இந்த தேவாரம் திருவாசகம்லாம் எப்படி உங்களுக்கு இது இருக்கணும்னு ராஜராஜ சோழனுக்கு ஒரு இது, சரி நான் கொஞ்சம் ஒரு தட்டு நிறைய பழங்கள்லாம் வச்சிருக்கேன், உங்க பிள்ளையார் வந்து சாப்பிட்றாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறான். சவால் விட்ட உடனே ராஜராஜ சோழன் கேட்டது என்னங்க, நம்பியாண்டார் நம்பிகள் வந்து பிள்ளையாரை வேண்டினோடனே பிள்ளையார் வந்து நிஜமாவே அந்த பழங்கள்லாம் சாப்பிட்ட உடனே ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி இந்த திருமுறைகள் இதெல்லாம் நீங்க சொல்ற இல்லையா, அதையும் நீங்க பிள்ளையார்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு இந்த இதெல்லாம் வந்து சிதம்பரத்துல இருக்கு. சிதம்பரத்துல ஒரு ரகசியமான இடத்துல இந்த சைவ குரமார்கள் 3 பேர் இருக்காங்களே, அப்பர் சுந்தரர்
திருஞான சம்பந்தர், இந்த 3 பேரும் கை ரேகை வந்து ஒரு இடத்துல பதிஞ்சிருக்கு இந்த சிதம்பரத்துல, அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறார் பிள்ளையார். பிள்ளையார் சொல்றதை இந்த விஷயம் எல்லாருக்குமே கேட்ட உடனே ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பிள்ளையார் மறைஞ்சு போயிடுறார். அதுக்கப்புறம் இவர் கேட்ட உடனே ராஜராஜ சோழன், நம்பியாண்டார் நம்பிகளே, நீங்க கேட்டு எனக்கு சொல்லிட்டீங்க, எனக்கு அந்த தேவாரம் திருவாசகம் எல்லாம் எவ்வளவோ எழுதி வச்சிருக்கோம், அதெல்லாம் வந்து எனக்கு தயவு செய்து எனக்கு கையில கிடைக்கிற மாதிரி உதவி பண்ணுங்கன்னு. இல்ல முடியாது, அப்பர், சுந்தரர், அந்த திருஞான சம்பந்தர் 3 பேரும் நேரம் வந்தாதான் அந்த இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அதை கேட்ட உடனே ராஜராஜ சோழன், அவர் பெரிய அரசர் இல்லையா, அவருக்கு வந்து நல்ல ஒரு யோசனை தோண்டினோன்னு அழகா ஒரு பொன் சிலை மாதிரி 3 பேரோடதையும் பண்ணிட்டு சிதம்பரத்துக்கு நேரவே எல்லாமே அவரோட ஆளுகைக்கு தான் இருந்தது. அந்த 3 சிலையும் எடுத்துன்னு வந்த உடனே இவருக்கு நம்பியாண்டார் நம்பிகளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வேண்டிக்கிறார். அங்கிருந்து அசரீரி கேட்கறது. கேட்ட உடனே அந்த எந்த இடத்துல வந்து இந்த தேவாரம் திருவாசகம் அந்த இதெல்லாம் வச்சு அந்த அவங்களோட கை சின்னம் இருந்ததோ கதவு வந்து படால்னு அப்படியே திறக்கிறது. திறந்த உடனே அங்க பாதி இது அந்த தேவாரம் திருவாசகம் இந்த திருமுறைகள் எல்லாமே கரையானால அரிக்கப்பட்டு அதை பார்த்தோன்னா கண்ணீர் வர நிலைமைக்கு அங்க இருந்தது. அதை பார்த்த உடனே சரி, அங்கிருந்து ஒரு அசரீரி திரும்பிய சிவபெருமான்கிட்ட இருந்து கேட்கறது, இருக்கிற இதுதான் வந்து இறைவனோட சித்தம், என்ன இருக்கோ அந்த இதை தேவாரம் திருவாசகம் எல்லாத்தையும் நீங்க தொகுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்ணிடுறார். முதல் 3 வந்து திருஞான சம்பந்தரோட தேவாரமா இருக்கு. அந்த 3 இதுவும் 4, 5, 6 திருநாவுக்கரசரோட தேவாரம், 7 வந்து சுந்தரரோட தேவாரம், 8 வந்து மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகம் திருக்கோவையார், 9 வந்து திருமாளிகை தேவர், சேந்தனார், கரூர் தேவர், பூந்துருத்தி நம்பிக்காட நம்பி, கண்டராதித்தர், வேண்டாட்டடிகள், திருவாலிய முதனார், புருஷோத்தம நம்பி, சேதிராயர் ஆகிய 9 பேரின் திருவிசைப்பா சேந்தனாரோட திருப்பல்லாண்டு, 10 வந்து திருமூலர் இயற்றிய திருமந்திரம், 11 பன்னிருவர் இயற்றிய 40 நூல்கள், நம்பியாண்டார் நம்பி காலத்திற்கு பிறகு சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம், அதை வந்து 12ஆம் திருமுறையா வச்சு சைவ இது வந்து 12 திருமுறைன்னு நம்ம தெரிஞ்சுடணும். இந்த பெரிய புராணம் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லாரும் கொஞ்சம் நிறைய அதோட புஸ்தகங்கள் வடிவில் கிடைக்குது. இப்ப இருக்கிற மாதிரி இந்த யூடியூபோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் அது ஒரே ஜனரஞ்சகமா இந்த மாதிரி இருக்கு. ஆழ்ந்து படிக்கணும்னா பெரிய புராணம் வந்து சேக்கிழாரோட அந்த உரைகளோட நல்லா கிடைக்கும், சில கடைகளில் கிடைக்கும். அதை ஆழ்ந்து படிச்சு பாருங்க. அதுல ஒரு நாயன்மார்களும் என்னென்ன ஒரு விதத்துல சிவபெருமானை வந்து உபாசனை பண்ணினாரு, சிவபெருமான் எப்படி அவங்களுக்கு தோன்றினார் எல்லாமே நமக்கு தெரிய வரும். நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிவபெருமான் வந்து கண் முன்னாடி அவர் வந்து எல்லாமே விக்கிரக ரூபமாகவும் சிலை ரூபமாகவும் அப்படியும் தான் இருப்பார். சிவலிங்கத்தை தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம சில பாத்திரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாத்திரம், அந்த பால் காய்ச்சற பாத்திரம், அந்த இதெல்லாம் நீங்கள் அப்படி கவுத்தி போட்டு பாருங்க, சிவலிங்கத்தோட வடிவு தெரியும். எந்த ஒரு பொருள்லையும் சிவனோ ஒரு இதுவோ அந்த ஒரு பொருள் வந்து நம்ம அந்த எல்லாமே அந்த ரூபத்துல இருக்கும். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழ்ந்த தத்துவங்களா யோசிக்கும் பொழுது காஸ்மிக்னு சொல்ற அந்த வெட்ட வெளி, அந்த வெட்ட வெளியில சத்தமே இருக்காதான். அங்க அந்த வெட்ட வெளியில இந்த உலகம் வந்து எங்க இருந்தோ பார்க்கும்பொழுது நம்ம எல்லாம் ஒரு சிறு பூச்சியிலும் அவ்வளோ ஒரு சாதாரண ஒரு பிறவிதான். இந்த சாதாரண இந்த பிறவிக்கு தான் நம்ம இத்தனை போட்டி, இத்தனை பொறாமை, இத்தனை வஞ்சம், இத்தனை அழுகை, இத்தனை கவலை, இதெல்லாமே இல்லாம இந்த தூக்கம்ங்கிற ஒரு நிலைமை இல்லைன்னா மனிதர்கள்லாம் என்ன ஆகும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுதான் நான் சிவன் சொல்ல வரேன். நான் அந்த தூக்கம்ங்கிறது நம்மளுக்கு சரியில்லைன்னா அந்த தூக்கத்துல நமக்கு ஈகோ இருக்காது, நமக்கு நாம் யாருங்கிற அகங்காரம் இருக்காது, நம்மளோட ஆணவம் இருக்காது, எதுவுமே இருக்காது. சிவன் வந்து அந்த ஸ்வரூபம் தான். சிவனை ஏன் நம்ம வணங்குறோம்னா நல்ல ஒரு புத்தி தெளிவை கொடுப்பா, ஆன்ம தெளிவை கொடுன்னு நம்ம சிவனை பிரார்த்தனை பண்றோம். ஆனா சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. சக்தி இல்லாட்டா நம்ம எப்படி காரியங்களை நம்மளால ஆற்ற முடியும்? சக்தி இல்லாட்டா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா சிவம்ங்கிற அந்த ஒரு பாத்திரத்துல வந்துட்டு அந்த சக்திங்கிறது ஜலமா இருக்கா, அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நம்ம வீட்டில் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சிருக்கோம். அந்த ஒய்ஃபை வந்து எங்கேயுமே நிறைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு ஃபோனுங்கிற ஒரு மொபைல் டேட்டா, ஒரு மொபைல் வச்சிருந்தா தானே அந்த கனெக்ஷன் வந்து இறங்குறது. ஸோ எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற அந்த ஒரு சக்தி தான் வந்து நம்ம சிவபெருமானை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னைக்கும் இந்த நம்பியாண்டார் நம்பிகளோட இது பண்ணினதுக்கப்புறம் எல்லா திருமுறைகளும் நம்மளுக்கு கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன கதைகளும் நம்ம படிக்கும் பொழுது நம்ம ஒரு நாயன்மார்களும் இவர்களும் சாதாரண நிலைமையில இருந்தவரை கூட அவருக்கு இது பண்ணியிருக்கார்.
ஒரு குலம்ங்கிறதே கிடையாது. எல்லா குலத்தவர்களும் அந்த நாயன்மார்களோட இதுல இருக்கும். ஒரு ஒரு பூசலா நாயனார் வந்து ஒரு கோயில் கட்டல, எதுவுமே பண்ணல. ஆனா ஒரு ராஜாவோட மனசுக்குள்ள அவர் கோயில் கட்டினார். ராஜா வந்து பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு அந்த ஆசைப்பட்டுன்னு அவர் இருக்கும் பொழுது சிவன் சொல்லிட்டார், நாளைக்கு நான் வேற ஒரு இடத்துல நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு வந்து சிவன் சொல்லும் பொழுது, என்ன நம்மளை விட இந்த ஊர்ல பிரமாதமா கோயில் கட்டிருக்கிறது யாரு அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது பார்த்தா பூசலார் நாயனார்னு அங்க ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கிற அந்த அடியார் வந்து மனசுக்குள்ள தன்னால கோயில் கட்ட முடியலையேன்னு அந்த கர்ப்ப கிரகத்துல இருந்து இதுல இருந்து எல்லாத்தையும் கற்பனை பண்ணி அந்த இதுல கும்பாபிஷேகத்துக்கு அவர் மனசால நாளும் குறிச்சு பண்ணினதுல அதுக்கு வந்து சிவபெருமான் உதவி பண்றார். இதுல இருந்து நம்ம என்ன தெரியறது? நம்ம மனசால நினைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம கடவுள் நம்மள கேட்கிறார். வேற என்ன கேட்கிறார் நம்மள? ஒரு தேங்காய் உடைக்கிறதுனாலயோ ஒரு பால் பழம் எல்லாமே நான் செய்யறேன். பணக்காரனுக்கு ஒரு இது பார்க்கும் பொழுது அப்படிதான் தெரியும், பணக்காரன் எப்பவுமே பணக்காரனா இருக்கானே. ஆனா அவனுடைய வலி எவ்வளவு வசதியான வலியா இருக்கும். அவன் மேல இருந்து விழுந்தா 14வது மாடியிலிருந்து கீழே விழுற அளவுக்கு வலி இருக்கும் அவனுக்கு. ஆனா ஒரு ஏழை சாதாரணமா விழுந்தா அவனுக்கு சின்ன சிராய்ப்போட போயிடும். அதனால உலகத்துல ஏற்றத்தாழ்வுகள்ங்கிறது அவரவர் பார்க்கும் மன எண்ண ஓட்டத்தில் இருக்கிறது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே கடவுளுங்கிற ஒரு ஒரு கப்பலை நம்ம எப்பவுமே அந்த ஒரு லைஃப் போட் மாதிரி எப்பவுமே கடவுள்னு இருந்ததுன்னா, ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் படை இருந்தேனே, நின் பாதமெனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே அப்படின்னு அவர் சொல்றார் இல்லையா? அதே மாதிரி நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் எனக்குள்ளவெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமேன்னு அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் சொல்றார். அந்த மாதிரி கடவுள்கிட்ட நம்மளுடைய பக்தி என்ன மாதிரி இருக்கணும்னா, நல்லது வருது தீமையே வரணும். எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுப்பா, எனக்கு எல்லாமே நீதான். அந்த சரண்டர்ங்கிற ஃபெய்த், நம்ம சரணாகதிங்கிற அந்த தத்துவத்தை நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சரணாகதிங்கிற இதுல நம்ம மனதை கொண்டு வந்தால்தான் கடவுளின் அருள் நமக்கு பக்கத்துல வரும். இன்னொன்னு, எல்லோருக்கும் செய்யக்கூடிய அந்த இரக்க சுபாவம், இரக்க சிந்தனை, தன்னை போல் பிறரை நினை, அன்பு ஒன்றுதான், அன்பே சிவம்னு நம்ம படிக்கிறோம். எல்லாம் அன்பு ஒன்றுதான், அந்த மதம் ஒண்ணுதான் நம்மளுக்கு எல்லாமே உதவியா இருக்கும். போர் சூழ்நிலை வருது, நாட்டுல போர் வருது, நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த போர் சூழ்நிலையில நம்ம இறைவனை தான் வேண்டியிருக்கோம். ஆனாலும் நமக்கும் அவர்களும் ஒரு உயிர் தானே, நம்மளுக்கு அந்த மனசுக்குள்ள அந்த கருணை தோன்றுதா. அந்த மாதிரி தான் நம்மளோட சனாதன மதம். நம்மளோட சனாதன இந்து மதம் என்ன சொல்லுறதுன்னா, கருணை, அன்பு எங்கேயுமே பறந்து விரிந்திருக்கிற அந்த அன்பு மதம் தான் நம்மளுடைய மதம். அந்த இந்து மதத்துல நிறைய உட்கருத்துக்கள் இருக்கும், அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வரும் சந்ததிகளுக்கு சொல்ல முடியும். சின்ன குழந்தைகள் எல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு அழைச்சிட்டு போகணும். கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு பிரகாரத்திலையும் பக்கத்துல இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஸ்லோகங்களை சொல்லி கொடுக்கணும். இதோடைய தத்துவம் என்னன்னு முதல்ல நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பெரியவங்களுக்கு முதல்ல சொல்ல தெரிஞ்சாதானே குழந்தைகளுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த பரம்பரைக்கு நம்மளுக்கு சொல்ல தெரியும். இப்ப அழகா அக்ஷயா ஆடினா, அந்த அக்ஷயாவுக்கு தான் ஆடும் பொழுது அவ தானே சிவனாகவும் தானே பார்வதியாகவும் அந்த உணர்வுகளை வளர்த்தது யார்? அந்த பெற்றவர்கள் தானே. அந்த பெற்றவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க எல்லாரும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குழந்தைய உருவாக்கி, நான் அந்த குழந்தைய சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு ஒரு அமைதியாகவும் சாந்தமாகவும் ரொம்ப அழகா பெரியவர்களோட பேச்சை கேட்டுன்னு அப்படியே நல்லா அழகா படிச்சு அந்த மாதிரி வளர்ந்த குழந்தை. அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை ஒரு உதாரணமா எடுத்து நம்ம வரணும். குழந்தைகளை வளர்க்கறதுனா அந்த மாதிரி ஒரு பக்தியோடையும் எப்பவுமே ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு கலைகளை கத்துக் கொடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு, இதை பத்தி நான் சொல்றேன், ஒரு கலைகளை குழந்தைக்கு கத்துக் கொடுக்கும் பொழுது எல்லாரும் வேலை பார்க்கறாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் குடும்பத்துக்கு செய்யறாங்க. ஆனா கலைங்கிறது சிவனுக்கு பல காலம் தேனபிஷேகம் செய்தாலும், அந்த மாதிரி பல காலம் என்னென்ன அபிஷேகம் நம்ம செய்தால் ஒழிய கலைகள்ங்கிறது ஒருத்தருக்கு சுலபமா வராது. நிறைய பேர் தயக்கத்தினாலையும் பயத்தினாலையும் கலைகளை வெளிப்படுத்த தயங்குறாங்க. இப்போ மேடையில ஏறி பேசுறதுக்கோ மேடையில பாடுறதுக்கோ குழந்தைகளை நம்ம இப்ப இருக்கிற காலம் மாதிரி இல்லை. இப்ப இருக்கிற காலம் ஒரே மீடியா, டிவி, அது இதுன்னு எல்லாமே பிரபலப்படுத்தி எல்லாமே கொண்டு வராங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வெளியில வரத்துக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப முட்டுக்கட்டைகள்லாம் நிறைய இருந்தது. இந்த மாதிரி குழந்தைகளின் திறமைகளை நம்ம வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு பக்தி தான் மெயின். பக்தியை நம்ம எப்பவுமே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். முக்திக்கு வழி பக்தி அப்படின்னு சொல்ற மாதிரி.
நம்மளோட சிவனோட ஒரு தத்துவத்தை சொல்லும் பொழுது மகா சுவாமிகள் என்ன சொல்லுவாருன்னா, ஒருத்தரும் வந்து இந்த கர்மா சார்ட்னு சொல்றோம் இல்லையா, ஒருத்தருக்கு வந்து திடீர்னு இப்போ வந்து சமீப காலத்துல வந்து ரொம்ப ஜோதிடம் மேலேயும் இது மேலேயும் எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு. சாதாரண இவங்க கூட வந்து ஒரு ஜோசியத்தை பார்க்கும்பொழுது எனக்கு இப்போ சனி தசை ஓடுது அப்படின்னு அந்த சனி தசை மேல அவங்க பழிய போட்டுக்கிறாங்க. எனக்கு வந்து ராகு தசை ஓடுது, எனக்கு இதா இருக்குன்னு அப்படின்னு அந்த அந்த வந்து இந்த ஒரு பயம், இந்த பயத்தை பூதாகரமாக்கி மனதுக்குள்ள வந்து அந்த பயங்கிறதையே ஃபோக்கஸ் பண்ணி இதனாலதான் உனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு நான் சொல்லல. உண்மையில் நவகிரகங்கள் வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. நம்ம என்ன பண்ணின்னு வந்திருக்கோமோ அவங்களோட வேலையை செய்யறாங்க. இப்ப சனி பகவான் வந்து அவரை மாதிரி கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லைன்னு நம்ம சொல்றோம். சனி திசையால நமக்கு படுத்துதா? நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோம் தெரியலையே. ஒரு மனிதன் பிறவியில இருக்கும் பொழுது சிஞ்சித்த கர்மா, எல்லா கர்மாவும் வரிசையா சொல்றோம். என்னென்ன பாவ கர்மாக்கள்லாம் 3 வித கர்மாக்கள் இருக்கு. அந்த 3 கர்மா மூட்டையும் சுமந்து இந்த பிறவியில செய்யற கர்மாவும் சேர்ந்து இதாகுது. இதுவும் சேர்ந்து நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கேன். அக்கௌண்ட் மேல ஒருத்தன் போட்டுட்டே இருக்கான் பேங்க்ல. மேல நம்ம இங்க பேங்க் அக்கௌண்ட் மாதிரி மேல ஒருத்தன் அக்கௌண்ட் போட்டுட்டே இருக்கான். டெபிட் கிரெடிட்னு வந்துட்டே இருக்கு. நம்ம செய்யற புண்ணியங்கள்லாம் வந்து கிரெடிட்ல போகும், டெபிட்ல வந்து நம்ம செய்யற பாவங்கள்லாம், அதுல மனதால செய்யற பாவங்களும் இருக்கு. கலியுகத்துல மனதால் செய்யற பாவங்களுக்கும் அங்க இதுக்கும் நம்ம அதுக்கு நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும். இந்த மாதிரி பாவங்களை போக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இறை நாமம் நமசிவாய அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய எல்லா துன்பங்களும் விலகி போறதுதான். மகா பெரியவர் வந்து ஒரே ஒரு இதுதான் சொல்லியிருக்கார், வேயிரு தோழி பங்கன். இந்த மாதிரி அந்த பாட்டு இருக்கே சம்பந்தரோடது, அதை வந்து அந்த முதல்ல இருக்கிற அந்த இதை மட்டும் நம்ம எப்பவும் நவகிரகம் கோயில் சுத்தும் பொழுது இந்த 5-6 வரிகளை நம்ம சொல்லும் பொழுது நவகிரகங்களால வர எந்த ஒரு துன்பமும் நம்மை தீண்டாதுன்னு அவர் சொல்லியிருக்கார். அவர் சத்தியமானவர். மகா பெரியவர் வந்து அவர் வாழ்ந்து காமிட்டிருக்கிறார். எந்த ஆடம்பரமும் கிடையாதவருக்கு. அவரை வந்து நம்ம சொல்ற வார்த்தைகளை நம்ம எடுத்துனாலே நம்ம வந்து நவகிரகங்களால நமக்கு ஏதாவது துன்பம் வருமோ அச்சம் வருமோ அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த பயம் கூட போயிடும். ஏன்னா நவகிரகங்கள்லாம் வந்து அவர்களுடைய கடமையை செய்பவர்கள் தான். ஆனா அந்த நவகிரகங்களையும் மீறி நம்மளுக்கு இறை சக்திங்கிறது நம்மளுக்கு ஆழ்ந்து இருந்தா, சிவன் மேல பக்தி இல்ல அவங்கவுங்க சமயம் மேல எந்த கடவுள் பிடிக்கிறதோ அந்த இஷ்ட தெய்வத்து மேல அந்த பக்தியை வச்சா கண்டிப்பா நவகிரகங்கள் நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும், கொடும் கூற்றன் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கியும் தண்டையும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேன்னு அந்த வார்த்தையே சொல்லியிருக்கு. எல்லா அடியார்களுக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் அந்த நவகிரகங்களுக்கு அதிகாரமே உண்டே தவிர வேற எந்த இதுவும் கிடையாது. மனதால் எப்பொழுதுமே இறைவனுடைய சிந்தனையும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல புத்தி தெளிவையும் எப்பொழுதுமே நம்ம ஆண்டவனிடம் பிரார்த்தித்து ஓம் நம சிவாய என்று நான் அந்த எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டி அற்புதமான இந்த 60வது திருமண வைபவத்தை காணும் எனது அன்புக்குரிய தோழியும் எனது அண்ணனுமாகிய வெங்கட்ராகவன் சார் அப்புறம் கமலா இருவருக்கும் இந்த வாய்ப்பை அளித்ததற்கு மிக்க நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.